கரெக்டாக ஒரு வருஷம் முன்னாடிங்க எப்பவுமே நாங்கள் வந்து மாட்டுப்பால் தான் வாங்குகிறோம். எப்பயாவது ஒரு டைம் பால்கார் வரலைன்னா இந்தமாரி பேக்கெட் பால் வாங்குறது உண்டு. அப்போ வந்து ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சிங்களா, அப்போ தான் வந்து பால் திரிஞ்சு போச்சுன்னு மாட்டுப்பால் வந்து போய் பேக்கெட் பால் அவசர அவசரமாக உடையாந்து இவனுக்கு போட்டு கொடுத்தா அந்த பாலம் திரிஞ்சு போச்சு. என்னடா பிரச்சனை வந்து பாத்திரத்து மேலே தான் பிரச்சனைன்ட்டு நான் வேறு பாத்திரம் வச்சு போட்டு பார்க்குறேன். அப்பயும் பால் மேலே தான் மிஸ்டேக். டேட்டை பார்த்தா 2 நாள் ஆகிட்டுருக்கு எக்ஸ்பைரி. நான் வந்து அர்ஜென்ட்டில் பார்க்காம எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் கடைக்கிட்ட போய் சொன்னேன், இதுமாரி எக்ஸ்பைரி ஆன இதுவும் இருக்குன்னா நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போகலன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட் வந்து மில்க் இதெல்லாம் வந்து நெசசிட்டி இல்லைங்களா, அதை டெய்லி நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் 2 நாள் ஆகியும் நீங்கள் பார்க்காம விட்டுட்டு என்ன சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னதுக்கு ரொம்ப அந்த இதுவெல்லாம் வாக்குவாதெல்லாம் கடைசியில் மாற்றி கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டது தாங்க நாங்கள். எங்கே பொருள் வாங்கினாலும் விற்கிறவங்க எப்படி வேணால் விற்பாங்க, வாங்குற நம்ம தான் பார்த்து பார்த்து வாங்கணுன்ட்டு அவங்க எனக்கு என்னன்ற மாதிரி தான் விற்பாங்க. நீங்கள் தான் பார்த்து வாங்கணும். அதுலேருந்து புரிஞ்சுட்டு எப்போ பால் பாக்கெட் வாங்கினாலும் டேட்டை பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்து இது இல்லைங்க